யோயோ, நான் அவங்க டிஆர்ஆர் வாய்ஸ். இந்த காணொளி எதுக்குன்னு தெரியும். டே 3 சீசன் 9 தமிழ் பிக் பாஸ். அதுக்காக தான். ஆரம்பிக்கலாங்களா? ஆரம்பிச்சிடுவோம். அதாவது ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாரு சீக்கிரம் போவான், யாரு வின்னர் ஆவா, யாரு இன்னும் ரொம்ப நாள் டிராவல் ஆவான்றத சொல்லுங்க அப்படின்ட்டு. அந்த ரொம்ப நாள் டிராவல் ஆவான்றவன் தன்னை பத்தி சொல்லிக்கிறவன் எல்லாமே நிறைய சொல்லிக்கிட்டான். இந்த வின்னரையும் எலிமினேட் பண்றவனையும் வந்துட்டு இது வரைக்கும் நடந்த சண்டையில எவன் அவனை பிடிக்கலையோ அவனை போட்டு பீனட் மாதிரி வறுத்து எடுத்தாச்சு. வேர்க்கடல மாதிரி வறுத்தாங்க அவங்கள. ஓகேவா? அது ஒரு ஆக்டிவிட்டி முடிஞ்சது. அடுத்தது கேப்டனுக்கான ஆக்டிவிட்டி. இந்த வாட்டி கேப்டனுக்கு கொடுத்திருக்க பேரு தலை. அந்த தலைக்கான போட்டிக்கு முதல் படி பொங்கலோ பொங்கல். அது ஒண்ணும் இல்லை, பாலை வச்சுட்டு அந்த பாலை எடுக்கிற குண்டான வச்சுட்டு அதுல இருந்து எடுத்துன்னு போயிட்டு, இப்போ ஒரு 6 சட்டி இருக்கு, 6 சட்டியை எடுத்துன்னு போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் 4 பேர் வைக்கிறீங்கன்னா அவங்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கு. பால் இப்படிதான் பொங்கணும் அப்படின்ட்டு. அதை பார்க்கறதுக்கு லக்ஸுரி ஹவுஸ்மேட்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 8 பேர் செலக்ட் ஆகி அடுத்த ரவுண்டுக்கு போயாச்சு. அதுக்கப்புறம் வந்தோன்னா நம்ம லக்ஸுரி வீட்டை கிளீன் பண்றதுக்கு பார்வதியும் நமது நடிப்பு அரக்கன் வளர்ற்றமிழான் ஸ்டார் உள்ள வந்தாரு. அவரும் பார்வதியும் என்ன பண்ணாங்கன்ட்டு நீங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நீ பெருக்கிறீங்க, உங்க வீட்டை பெருக்கிறீங்க தொடப்பத்தை வச்சு. எப்படி பெருக்குவீங்க? ஒரு தொடப்பத்தை வச்சு பெருக்கிட்டீங்க. தட்டுறதுன்னா இப்படி தட்டுவீங்க. ஐ மீன் தொடப்பத்தை வச்சு இப்படி தட்டலாம், இப்படி தட்டலாம். யாராவது ஒரு சைட்ல தட்டுறது, விண்டோல தட்டுறது, சாரி விண்டோல அந்த விண்டோவை ஹோல்ட் பண்ணியிருக்க இதுல தட்டுறது, இந்த மாதிரி யாராவது பண்ணுவாங்களா? நீ நீ அந்த அந்த அங்க இருக்கிற பசங்களோட நீ மெச்சூரிட்டி அதிகம். நீ எப்படி பண்ணியிருக்கணும் அந்த டாஸ்கை? நீ இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணணும்னு யோசிச்சனா, அவங்க மார்க் பண்றாங்க நீ யோசிச்சனா, அவங்கள மார்க் பண்ணாம ஒர்க் பண்ணிட்டு நீ பண்ணது மார்க் பண்ண மாதிரி இருந்தது, அதனால என்னால அங்க சொல்ல முடியல, இங்க சொல்றேன்னு அப்படி முடிச்சிருக்கணும். அதை விட்டு இது மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு மார்க் பண்ண ஆரம்பிச்சது அந்த சின்ன பசங்க 2 பேரு தான், சுபிஷ்காவும் வினாயாவும். சத்தியமா சொல்றேன், அந்த சுபிஷ்கா பொண்ண ரொம்ப அள வச்சுட்டா. பாரு, மெச்சூரிட்டி பர்சனா நடந்துக்கோங்க. இதுக்கு நடுவுல இந்த திவாகர் எவன் பேச்சும் கேட்க மாட்டா. பார்வதி கலையரசன் பேச்சதான் கேட்பன்னு நிக்கணும். இவனை சீக்கிரம் வெளியே அனுப்புங்க.